கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பேசியிருந்திருப்போம் அப்படின்னு, நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில், ஸோ அதாவது ப்ரீவியஸ் லோ, ஸோ ஆல்ரெடி இந்த லோவை உடச்சி தான் உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 25,654 அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம இந்த 25,439 அந்த சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்ம சொன்னது இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் தெரியுது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு மேலே இப்படி மேலே போகுமா அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்துடலாம். பட் நம்ம சொன்ன இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் கீழே விழுந்த நிஃப்டியை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஃபின் நிஃப்டியும் உங்களுக்கு நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 0.76% இது உங்களுக்கு ஃபின் நிஃப்டியும், மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கும் 0.53% உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏறி தான் முடிச்சிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி 322 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நிஃப்டியை வந்து இந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க் நிஃப்டி தான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி இங்கே பாருங்களேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இந்த ஜோனை விட்டு கீழேயும் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, இந்த ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, இந்த ஆல் டைம் ஹையை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கும் கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகுமா இல்லை உடச்சி கீழே வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. சில பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இப்போதைக்கு அதிகம். ஸோ இது நடந்தும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கேண்டிலை வச்சு மேலே போகும் அப்படின்னு நான் நம்பலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு உடச்சி உள்ளே வந்துருச்சு. ஸோ கீழே வந்த இந்த கேண்டில் வந்து பார்க்கும்போது அகைன் மறுபடியும் மேலே தான் போயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இது வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட கண்டினியூட்டியில் தான் என்ன இருக்கும், உங்களுக்கு க்ளோசிங்கே வச்சுருக்காங்க. இதை உடச்சி மேலே போகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.53% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அதாவது இந்த ஜோனில், அதாவது 13,244 அப்படின்ற இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முந்தின நாளோ நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. பட் நடந்திருக்கு அப்படின்றதுனால இது வந்து மேலே போயிடும் அப்படின்னு நம்ம உறுதியாக இப்போதைக்கு நம்ப முடியாது. அது எப்போ நம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதே சேம் டைம் வந்து பேங்க் நிஃப்டியும், அதாவது ஃபின் நிஃப்டியும் மேலே போயிருக்கு. ஒரு 205
பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ நிறைய பேங்கிங் ஸ்டாக்கும் ஃபினான்சியல் ரிலேட்டிவான ஸ்டாக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா மிட் கேப் ஸ்டாக் வந்து உங்களுக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால நிறைய ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிற ஸ்டாக் எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம நேற்றுக்கு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதே சேம் டைம் பார்க்கும்போது 13 அதாவது டேட்டு வந்து மாற்றி போட்டிருந்துருப்பேன். ஸோ திங்கக்கிழமைக்குள்ள டேட்டை வந்து அங்கே போட்டிருந்துருப்போம். ஓகே, நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வீக்கான ஸ்டாக்லையோ இல்லை கொஞ்சம் ஃபண்டமெண்டல் இல்லாத ஸ்டாக்கில் நல்லா இல்லாத ஸ்டாக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு டாப் கெய்னர் எல்டிஎஃப். ஸோ எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு 10% அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது 194. ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஜிஎம்டிசி லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் மல்டி-இயர் பிரேக் அவுட்டில் கொடுத்தது தான். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% இது உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோனில் இந்த 498க்கு மேலே நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸில் இந்த ஸ்டாக் இருக்குது. இதை ஹோல்டு பண்ணியிருக்கவங்க நீங்கள் இதை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது என்னோட வியூ மட்டுமே. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 3.5% வந்து உங்களுக்கு மேலே ஏறி முடிஞ்சிருக்கும். அதே சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டுருந்தாங்க. சேர்த்து அந்த ஸ்டாக் வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு கரெக்ஷனை ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஏதாவது எடுத்தாலோ ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலோ நம்ம அங்கே அதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா இதோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 400. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் நம்ம அக்குமுலேட் பண்ணுறது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ரொம்பவே குறைச்சிடும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறது உங்களுக்கு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் 400 அப்படின்றது இந்த ஏபி கேபிட்டலுக்கு இருக்கும். இதை ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது என்னோட வியூ மட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இதை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சி என்ன இருக்குன்னா கீழே வந்திருக்கு. ஸோ கீழவே வந்திருந்தாலும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் அதை இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருந்துச்சு. பட் நம்ம இப்போ தான் அனலைஸ் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோனில் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த பேரிஷ் கேண்டில் ஹேமர் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக் மறுபடியும் கூட கீழே விழுகலாம். கீழே விழுந்தாலும் இந்த 597 இங்கே வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் இப்போ விக்கு தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே வந்து ஹிட் பண்ணியிருக்கும், பாடி வந்து ஃபார்ம் ஆகலை, அதாவது ஹிட் பண்ணலை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம், இல்லை இப்படியவும் மேலே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலை சந்திக்கும் இந்த ஸ்டாக். இதை உடச்சிட்டா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதில் எஃப்ஐடிஐ ஹோல்டிங் வெறித்தரமாக ஏற்றி வச்சுருக்காங்க. 20%க்கு மேலே டிஐ பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ 2 பேருமே வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் சென்னை பெட்ரோகெமிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ கூட நம்ம கரண்ட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆனால் ஒரு 7-8% உங்களுக்கு எஸ்எல்ஐ கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. அதே சேம் டைம்
உங்களுக்கு ஒரே நாளே ஒரு 8 அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் எடுக்கலாம். அதோட ஹை அதாவது நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1217. இப்போ எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8% வந்து உங்களுக்கு எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் விட்டுறலாம், வேண்டாம். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 944. ஸோ இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 944 அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இது போகிற ட்ராக்கை பொறுத்து இருக்குது. நேரோ ரேஞ்சில் போணுச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியும் வந்துடும். ஒருவேளை 2-3 கேண்டில் வந்து உங்களுக்கு கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும்போது அதோட டார்கெட்டோட வேரியேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்வான் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்துருப்போம். ஸோ கொடுத்துருந்துட்டு ஸோ இந்த ஹை வரைக்கும் போயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ஜோன் வரைக்கும் நம்ம கொடுத்தது இங்கே. ஸோ இங்கே இதோட ப்ரீவியஸ் அதாவது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த கண்டினியூட்டி அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணிடுவோமே. ஒரு நிமிஷம், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீழே அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ கீழே வந்தாலுமே அகைன் மறுபடியும் இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ வேணாலும் முடக்கலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம சப்போர்ட்டில் தான் வாங்குகிறோம். ஸோ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா தைரியமாக வாங்கலாம். ஸோ ரிஜெக்ஷன் ஆகலாம், ஆனாலும் அகைன் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக தெரியும் ஒரு குறிப்பிட்ட அதாவது குறுகிக்கிட்டே வரும். இங்கே பாருங்களேன், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அகைன் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து சம்டைம்ஸ் இங்கே கூட இது 3rd டைமா, இன்னும் ஒரு டைம் கூட கீழே வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே உடைக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு 4th டைம் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு. இந்த டைம் உடைக்கலாம், மேபி உடைக்கலை அப்படின்னா அகைன் இங்கேயும் வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு 4th டைம் இதை உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால சொல்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் இதை இப்போ கூட உடைக்கலாம் 3rd டைம். ஸோ அதை எப்போன்றதை நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ சப்போர்ட்டில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கீழே வந்தாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் பணம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த சப்போர்ட்டை எப்போ உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ நம்ம டார்கெட்டை வந்து கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கலாம் ஒன்று. ஸோ இல்லை நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுக்க போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஃபின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் எங்கேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது கேஃபின் டெக்னாலஜியோட ஹை 1641. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே இருக்குது. இந்த கன்சாலிடேட் ஜோனில் இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதாவது ஸ்லைட்லி உங்களுக்கு இன்னும் ஹிட் பண்ணலை. ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் இந்த ஹையர் லோ ஃபார்மேஷனில் உங்களுக்கு ஸ்டாக் வந்து மேலே போகும். ஸோ அந்த ரீசன் ஸ்லைட்லி தான் அதுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மேலே போகும்போது ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒரு 5-6% கிடைக்கும். அதே சேம் டைம் நீங்கள் இங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டில் வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது 4th டைம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ 3 டைம்ஸ்னு வைங்களேன். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் 2 ஆரில் 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைம் உடைக்கும் போது இந்த டைம் வரும்போது 4th டைம். ஸோ அதனால் இதை உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இங்கே
வந்தோடனே ப்ராஃபிட்டையும் புக் பண்ணலாம். சேம் டைம் பார்க்கும்போது செகண்ட் டார்கெட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1385 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, தேர்ட் டார்கெட் தான் அதோட நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக் சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1828 அங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ கீழே விழுந்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகுது. இதை இன்னொரு வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. இது வந்து அது நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ அந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரி, இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இங்கே வாங்குறீங்கன்னா இந்த ஜோன் வர நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். மார்க்கெட் பேரிஷில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்கேயே நம்ம புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது 1728 தான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ அதே சேம் டைம் நீங்கள் இந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே பிரேக் அவுட் கொடுக்குது இல்லை சப்போர்ட்டை வரும்போது நம்ம அதாவது கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியும். ஸோ அது டெய்லியில் தெரியாது, 4 ஹவரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஆனாலும் ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு மேலே அப்படியே போகலாம். அப்படி போகலை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகலாம், ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட்டை இங்கே வந்து கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஎஸ்சி நெக்ஸ்ட்டு வந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துட்டாலே எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு விழுந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே 2043 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சாலே நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சிசிஎல். இந்த சிசிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இப்போது பிரேக் அவுட் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் நம்ம எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ளே வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும், எஸ்எல்ஐ கொடுத்துடணும். அப்படி உடச்சி வரும்போது நெக்ஸ்ட் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உடச்சா இருக்கும். ஓகே, மேலே அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இதோட டார்கெட்டை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்த இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட்டில் இந்த புல்லிஷ் கேண்டில் ஃபஸ்ட்டு இந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சப்போ நம்ம கொடுத்துருந்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடச்சா ஃப்ரெஷ் பையிங் பண்ணுறவங்களுக்கு பண்ணினவங்களுக்கு இல்லை பண்ண போகிறவங்களுக்கு இதை உடச்சிச்சு அப்படின்னா உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 டார்கெட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் கூட ஆகலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எந்த ஜோனில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 90 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ டார்கெட்டும் பார்த்துட்டோம், என்ட்ரியும் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரீமியர் எனர்ஜி. இந்த ப்ரீமியர் எனர்ஜியை நம்ம இதுக்கு முன்னாடி
பார்த்துருந்துருக்கோம். பட் அது வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டில் உங்களுக்கு இப்போ வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனோட சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு உள்ளேயே போயிருக்கு இந்த வீக். ஸோ இந்த லாஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டிலோட ரிஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஒரு நிமிஷம், இதோ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இது வரைக்கும் அகைன் மறுபடியும் உள்ளேயே போயிடுச்சு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போது கரண்ட்டாக நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஜோன் பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட். ஸோ இப்போது இந்த சப்போர்ட்டில் வாங்குறவங்க, கன்சிடர் பண்ணுறவங்க, நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே, ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே நம்ம எஸ்எல்லுக்கு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வர யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதோட 2 டார்கெட் வந்து நம்ம வைக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜோன் 1233, செகண்ட் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 2 டார்கெட்டையும் நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் மார்க்கெட் ரொம்ப பேரிஷாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கேயும், செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் சிட்டி யூனியன் பேங்க். இந்த சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே 244க்கு மேலே இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ நேற்றுக்கு என்னாச்சு, ஃப்ரைடே என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீழே இறங்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ரிஜெக்ஷனோடு இருக்குது. இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகும். இப்போ மேலே போணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வச்சுருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இல்லை நியூ பையிங் பண்ணுறவங்க ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ 2 ஜோனில் நம்ம எஸ்எல் வைக்கலாம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இன்னொன்று இந்த மைனர் ட்ரெண்ட் லைன். சம்டைம்ஸ் உடச்சிச்சு அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டா இல்லை மல்டி இயர் பிரேக் அவுட் தான் நினைக்கிறேன். எஸ், 2020 ஆமாம், 2018 இல்லை 19 நினைக்கிறேன். 2020 ஹையை பிரேக் பண்ணி இப்போ தான் கரண்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும், பிரேக் பண்ணி வீக்லியில் உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்கும், டெய்லியில் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 350 வரைக்கும் போகும். இந்த ஒரு ஷேருக்கு வந்து இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா இதை ஆல்ரெடி பண்ணி இருந்திருப்போம் இன்னொரு வீடியோவில். ஸோ இதை உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.